आदरणीय राष्ट्रपति जी ने बहुत 4 दिन से वो हाउस भी नहीं चल रहा। क्यों? कि एलओपी को बोलने नहीं दे रहे। खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा ताकि उनको कष्ट न हो। But the Prime Minister is now hiding behind the speaker. They are making the speaker say all this. வணக்கம். நரேந்திர மோடியின் உயிருக்கு ஆபத்துள்ளது. அவர் மீது பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே தாக்குதல் நடக்க போவதாக ஒரு தகவல் கசிந்து பார்லிமெண்டல் செக்யூரிட்டியை தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மார்ஷல்ஸ்களை தாண்டி நரேந்திர மோடியின் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே புகர்ந்து ஒரு சில தீவிரவாதிகள் நரேந்திர மோடியை தாக்க போறார்களா? அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், அஜித் டோவாலுடைய செக்யூரிட்டி அட்வைஸ் அனைத்தையும் தாண்டி இந்த தீவிரவாதிகள் யார்? இவர்களை தீவிரவாதிகள் என்று பார்ப்பதா அல்ல மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக பார்ப்பதா? ஆமாம், காங்கிரசின் பெண் எம்பிக்களை பார்த்து நரேந்திர மோடி பயந்து விட்டாரா? காங்கிரசின் இந்த 2-3 பெண் எம்பிக்கள் நரேந்திர மோடியை தாக்கப் போவதாக ஒரு தகவல் கசிந்திருக்கிறது. இதை நான் கூறவில்லை, பார்லிமெண்டின் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். நீங்களே கேளுங்கள். I requested Honorable LOP to speak. Repeatedly I made a request to speak on the speech of the Honorable President. எந்த அளவில் கேவலமான செய்தி என்று நீங்க பாருங்கள். நரேந்திர மோடி அவர் மீது எப்பெல்லாம் பிரஷர் வருகிறதோ, எப்பெல்லாம் பார்லிமெண்டில் அவருக்கு எதிராக கேள்விகள் வரும் என்று நினைக்கிறார்களோ, ஒட்டுமொத்த பிஜேபி கையில் எந்த விதமான பதிலும் இல்லாத பட்சத்தில் அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீலாக இருக்கட்டும், அல்ல ரஷ்யாவிடமிருந்து எதற்காக நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, எந்த நாட்டிலிருந்து வாங்கணும், நாட்டின் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எப்பெல்லாம் நரேந்திர மோடியிடம் கடுமையான கேள்விகள் கேட்க போவதாக ஒரு தகவல் வருகிறதோ, இது போன்ற எஸ்கேப்பை, இது போன்ற நாடகத்தை ஆடி நரேந்திர மோடி எஸ்கேப் ஆகி வந்தார். இந்த முறை ஒரு கோழை பிரதமரை நீங்க பார்த்தீர்கள். ஒரு கோழை பிரதமர் மக்களுடைய கேள்விகளை சந்திக்காமல், லோக்சபாவில் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளை கூட சந்திக்காமல் பிரசிடென்ட் அட்ரஸ், இதுல நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளுக்கு முன்பு பேசவே கூடாது. ஏன்னா பேச விட மாட்டார்கள் இல்லையா? கேள்விகள் வரும், கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அதனால் நரேந்திர மோடி மீது ஒரு தாக்குதல் நடக்கப் போவதாக ஒரு கட்டுக்கதையை கட்டி நரேந்திர மோடியை எஸ்கேப் செய்ய வைத்திருக்கிறார்கள். கோழை பிரதமருடைய இந்த கதையை இதற்கு மேல் நீங்க கேட்க போறீர்கள். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி என் லோக்சபா, மல்லிகார்ஜுன் கர்கே என் ராஜ்யசபா, 2 தலைவர்களையுமே பேச விடவில்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எந்த விஷயத்தை பற்றி எவ்வளவு நேரம் வேணாலும் அவர்கள் பேசலாம். இது இந்த நாட்டு சட்டத்திட்டம், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் அவர்கள் கொடுத்த அந்த அதிகாரம். ஆனால் இந்த நாட்டுக்கக்கூடிய பிரசிடென்ட், இந்த நாட்டுக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், இந்த நாட்டுக்கக்கூடிய ஆளும் கட்சியான பிஜேபியை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்க பேசக்கூடாது. அதை தாண்டி வேற எதாவது பேசலாம். மோ என்று கூறினாலே அங்கிருந்து ஸ்பீக்கர் பதறுகிறார். மோடி என்று கூறினால் சபை க்ளோஸ். மோடிங்கிற பேர் வரக்கூடாது, மோ என்கிற வார்த்தை வரக்கூடாது. அரசாங்கத்தை பார்த்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. மோடியை பார்த்து, முக்கியமாக எப்ஸ்டீன் ஃபைல், அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல், இந்த நாட்டு விலைவாசி, வேலை வாய்ப்பு, இது போன்ற எந்த விதமான விஷயத்தை பற்றியும் பேசக்கூடாது. அப்போ எதை பற்றி பேசலாம்? இன்னைக்கு புதிய இந்தியாவுடைய ஒரு அழகான முகத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதற்கு பின்பு இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை உங்களை கூட்டிச் செல்வேன். இவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய இந்தியாவில் என்னெல்லாம் நடக்கிறது, அதை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும். புதிய இந்தியாவுடைய இது கற்பனை கிடையாது, உண்மையான விஷயம். ஹஸ்தே ஃபாரஸ்ட் நரேந்திர மோடியின் நண்பரான அடானிக்கு எழுதி கொடுத்து விட்டார். அங்களுடைய ஆதிவாசிகள் ரோட்ல இறங்கி போராடினார்கள், அவர்கள் மீதே வழக்குகள் பாய்ந்தது. இவர்களுடைய இன்னொரு மாநிலமான உத்தராகண்ட், அங்கிதா பண்டாரி ரேப் அண்ட் மர்டர் கேஸ், பிஜேபியினர்கள் அவர்களுடைய பெயர் சிக்கியது.
இதுவரை யார் அந்த விவிஐபி என்கிற பெயர் வெளிவரவில்லை. அங்கிதா பண்டாரி இன்னைக்கும் தன்னுடைய நியாயத்திற்காக நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறார். கோட்துவாரில் ஒரு ஹிந்து தன்னுடைய பெயரை முகமது தீபக் என்று எடுத்து வைக்கிறார். இஸ்லாமியருடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடிய வேலை பார்த்தார். அமைதிக்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளை செட் செய்தார். அவர் மீது இவருடைய உத்தராகண்ட் அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுகிறது. அதாவது யார் அமைதிக்காக பேசுகிறார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர். இந்த குண்டர் கூட்டத்துடைய வீடியோக்கள் கடந்த 4 நாட்களாக ஒவ்வொரு நியூஸ் சேனல் டிவி மீடியாவிடம் இந்த ரபடி கூட்டம், பஜ்ரங் தளை சார்ந்த கூட்டம் இன்டர்வியூ மீது இன்டர்வியூ கொடுத்து வருகிறது. பிஜேபி சார்ந்த நபர்கள் இதில் இருந்தார்கள். அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபர்கள் யார் என்றே தெரியவில்லையாம். இது நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவுடைய அடையாளம். ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் ஹேமந்த் பிஸ்வ சர்மா அசம், மியாக்களை கொடுமைப்படுத்துங்கள், மியா உழைத்து 5 ரூபாய் கேட்டால் அவர்களுக்கு 4 ரூபாய் கொடுங்கள். நீங்க கொடுமைப்படுத்தக்கூடிய நிலை எந்த அளவில் உச்சக்கட்டத்தில் இருக்கணும்னா அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடி போக வேண்டும். ஒரு கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த நாட்டு மைனாரிட்டிகளுக்கு எதிராக விஷவார்த்தைகளை கக்கி வருகிறார். ஆனால் அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. This is what Narendra Modi had created as a new India. பரேலி போலீஸ், உத்தரப்பிரதேஷ், வீட்டுக்குள்ள ஒரு சில நபர்கள் நமாஸ் படித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது எஃப்ஐஆரை போட்டிருக்கிறது. அப்போ வீட்டுக்குள் ஒரு நமாஸை கூட படிக்க முடியாது. இதுதான் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக எதை செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகள் செய்து வருகிறது. எஃப்ஐஆர் யார் மீது? கிறிஸ்துவர்கள் மீது. இது நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் 50 மெடிக்கல் சீட், அதுல 42 இஸ்லாமிய குழந்தைகளுக்கு அந்த மெடிக்கல் சீட் கிடைத்து விட்டது. நீட் பரீட்சை எழுதி மெரிட்ல எப்படி 42 இஸ்லாமியர்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கலாம், 8 இந்துக்களுக்கு கிடைக்கலாம். அதனால் அந்த மெடிக்கல் காலேஜ்கான ரெக்கக்னைசேஷனையே ரத்து செய்து விட்டார். இது நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. முகமது நயீம், மத்திய பிரதேஷ், அவருடைய வீட்டை, அவருடைய கனவை, அவருடைய பள்ளிக்கூடத்தை இடித்து விட்டார்கள். காரணம், ஒரு இஸ்லாமியராக இருந்து தலித்களுக்கு, ஏழைகளுக்கு அவர் ஸ்கூலை கட்டிவிட்டாராம். 20 லட்சம் ரூபாய் செலவழித்து தன்னுடைய சேமிப்பு மற்ற நபர்களிடம் கடன் வாங்கி இந்த பள்ளிக்கூடத்தை கட்டிய முகமது நயீமுடைய குற்றம் என்ன? பிகாஸ் he was Muslim. இது நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. பனாரஸ் தால் மண்டியுடைய விஷயம், நூற்றுக்கணக்கான கடைகளை இடித்து வருகிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டே ஆர்டரை மீறி ரோட்டை விரிவாக்கம் செய்ய போறார்களா, டெவலப்மெண்ட் என்கிற பெயரில். இது நரேந்திர மோடியின் புதிய இந்தியா. தொட்டதற்கெல்லாம் இந்திரா நெஹ்ரு என்று கூறக்கூடிய நரேந்திர மோடி, காந்தியை பற்றி விமர்சிக்கக்கூடிய இந்த கூட்டம், சங்க பரிவார் கூட்டம், நெஹ்ருவை பார்த்தோ அல்ல காந்தியை பார்த்தோ நடுநடுக்கக்கூடிய இந்த நபர்கள், அதை தாண்டி அவர்களால் வேறு எதுவுமே பேச முடியவில்லை. காரணம், நெஹ்ரு ஐன்ஸ்டைன் என்கிற ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டுடன் உலக நாடுகள் இந்தியாவிற்கான வளர்ச்சியை பற்றி பேசினார். இந்த நாட்டு நரேந்திர மோடி ஆப்ஸ்டைன் ஃபைலில் ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரர், அவருடன் உலக நாடுகளில் எப்படி தன்னுடைய வளர்ச்சியை நடத்தலாம், அமெரிக்காவுடன் எப்படி நெருங்கலாம் என்கிற ஆலோசனையை கேட்டிருக்கிறார். அந்த ஃபைலை முடக்குவதற்காக இப்ப அவர்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என பெயர் கெட்டு போகுமா? நரேந்திர மோடி லோக்சபாவில் பேசவில்லை, அங்கு கோழையாக ஓடி போனார், ஓடி ஒளிந்து போனார். ஓம் பிர்லாவை முன்னேறி. ஓம் பிர்லா என்ன கூறுகிறார்? காங்கிரசின் பெண் எம்பிக்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது தாக்குதலை நடத்த போறார்கள், அந்த தகவல் எங்களுக்கு கிடைத்து விட்டது. That means you are saying that the prime minister of this country is kolai, is a coward, or that means you are saying that our security system is not right. And who are those women? They are member of parliament. இந்த நாட்டு மக்கள் அவர்களை தேர்வு செய்து அந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள், மக்களுடைய கேள்விகளை கேட்பதற்காக. 4 புறமும் கேமராக்கள், பாதுகாப்பு, மார்ஷல்ஸ், போலீஸ், அனைத்தையுமே தாண்டி அதுவும் பெண் எம்பிக்கள், காங்கிரசின் பெண் எம்பிக்கள் நரேந்திர மோடியை தாக்கப் போவதாக இந்த தகவல். அதனால் நரேந்திர மோடியை நாங்கள் ஒளித்து வைத்திருக்கிறோம்.
தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு பிரைம் மினிஸ்டர், கோழையாக போய் ஒளிந்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், மக்களுடைய கேள்விகளுக்காக பயந்து ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அவர் இந்த நாட்டை காப்பாற்றுவார் என்று நீங்க நினைக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? அங்க பேசவில்லை. அடுத்த நாள் ராஜ்யசபாவிற்கு வந்திருக்கிறார். ஏன்னா ராஜ்யசபாவில் இவர்களுடைய ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகம், லோக்சபாவிலும் இவர்களுடைய ஸ்ட்ரென்த் தான் அதிகம். அங்கேயும் இவர்கள் மெஜாரிட்டி தான், அங்கேயும் மெஜாரிட்டி தான். ஆனால் ராஜ்யசபாவில் கொஞ்சம் கூச்சல் கம்மியாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் போயிட்டார். 83 வயதான மல்லிகார்ஜுன் கர்கே, அவரை கிண்டலிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார் நரேந்திர மோடி. வயதாகி போய்விட்டது, கோஷம் விடுவது என்றால் நீங்கள் உட்கார்ந்துட்டே கோஷம் விடலாம் சார், உங்களுடைய வயதிற்கு மரியாதை கொடுங்கள். இவர் ஏதோ 16 வயது இளமையில் ஊஞ்சலாடக்கூடிய நபர் போன்று, இவருக்கும் வயது 76. 1950ஆம் ஆண்டு பிறந்த நரேந்திர மோடி இப்போ 76வது ஆண்டில் காலடியை எடுத்து வைத்து விட்டார். இவர் 83 வயது ஆகும்போது இவரால் அந்த கோஷமெல்லாம் விட முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு சேயிங் இருக்கு, தன்னுடன் வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியாத ஒரு நபர், கொடுக்க தெரியாத ஒரு நபர் மனிதராகவே இருக்க முடியாது. கோழைகள் தான் இது போன்ற வேலையை பார்ப்பார்கள். அவருடைய வளர்ப்பு அப்படி என்று கூறுவார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் 1942ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் ஆண்டு பிறந்தார். நரேந்திர மோடி 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1950ஆம் ஆண்டு பிறந்தார். ஒரு 7-8 வயது வித்தியாசம். ஆனால் அவரை அலக்களிக்கிறார், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அலக்களிக்கிறார். நீங்களே பாருங்கள். जहां तक कांग्रेस पार्टी का सवाल है, मैं साफ साफ कहना चाहता हूं, और मेरे शब्दों पे भरोसा नहीं तो मैं देश को, लोगों को कहूं कुछ मत करो, सिर्फ लाल किले से कांग्रेस के प्रधानमंत्रियों के जो भाषण है, सिर्फ उन भाषणों का एनालिसिस कर लो, आपको साफ साफ लगेगा कि न उनके पास कोई सोच थी, न उनके पास कोई विजन था, और न ही कोई इच्छा शक्ति थी. और इसका परिणाम है कि देश को உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நரேந்திர மோடி, அவரை எதிர்ப்பதற்காக யாருமே கிடையாது, பிஜேபிக்குள்ளேயோ வெளியிலேயோ. ராஜா காலகட்டத்தில் மகாராஜாக்கள் ஒரு சில நபர்களை சம்பளம் கொடுத்து வைத்திருப்பார்கள். மகாராஜா எதை சொன்னாலும் வா மகாராஜா, வார மகாராஜா என்று கூறுவார். நரேந்திர மோடி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம், அந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டம், அதே சம்பளத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய கூட்டம் தான். எதிர்கட்சியே இல்லாம யாருக்காக நீங்க பதில் கொடுத்தீர்கள்? ராஜ்யசபாவில் எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசாங்கத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள், எதிர்கட்சியே இல்லாத ஒரு பார்லிமெண்டை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள். எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படக்கூடாது, எதற்கும் நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இந்த நாட்டிற்கு கூடிய ஜுடிஷியரியோடைய நிலை, கான்ஸ்டிடியூஷனல் பாடியோடைய நிலை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய நிலை, நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி எங்கள் கையில் இவிஎம் இருக்குது, எஸ்ஐஆரை வைத்து உங்களுடைய பெயர்களை நீக்கி விடுவோம், தேர்தல் ஆணையத்தை வைத்து எங்களுக்கு தான் அந்த சாசனம் கிடைக்கும். இதை முடிவு செய்து விட்டார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், அதுவும் எங்கள் கையில் தான் இருக்குது சார், நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி இஸ் நியூ இந்தியா. இடி, சிபிஐ, போலீஸ், இன்கம் டேக்ஸ், நீங்கள் எங்கே போனாலும் நரேந்திர மோடியின் சட்டைப்பையில் தான் இந்த அனைத்துமே இருக்கிறது. இதைத்தான் நரேந்திர மோடி உருவாக்கியிருக்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல், இதை பற்றி கேள்வி கேட்பார்கள், அதனால் அதற்கான பதில் கொடுக்க முடியாது. அதை மூடி மறைப்பதற்காக நேரம் செலவாகிறது, பணம் செலவாகிறது. நரேந்திர மோடி ராஜ்யசபாவில் பேசிய போது அவர் கொடுத்த ஒரு மிக கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா 4 பருவம் நரேந்திர மோடி ஒரு வார்த்தை பேசினால் பெஞ்சை தட்டுறது, கை தட்டுறது, பாரத் மாதா கி ஜெய் என்று கூறுவது, மோடி 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 என்று கூறுவது. திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி ஹேட் அச்சீவ்ட். And our Prime Minister is so coward that he cannot answer any of the serious questions which is relevant
for this nation. इतना दुनिया को धोखा दोगे, आईना देख लिया तो अपनी सच्चाई कहां छिपाओगे? நரேந்திர மோடி அவருடைய உரையை பற்றி இன்னொரு வீடியோ நான் தெளிவாக எடுத்து காட்டப் போகிறேன். அதற்கான ரிசர்ச் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியங்கா காந்தி எந்த பெண் உரிமைகளை பற்றி, பெண் சுதந்திரத்தை பற்றி, பேட்டி பச்சாவோ பேட்டி பढ़ाओ என்று எந்த நரேந்திர மோடி கூவி வருகிறாரோ அவர் பிரியங்கா காந்தி. இது போன்ற மற்ற காங்கிரஸ் தலைவைகளை பார்த்து இவர்கள் எங்களை தாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி என்ன பேசினார், நீங்களே கேளுங்கள். And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench? What nonsense. பார்லிமெண்டில் அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீலை பற்றி கேள்வி கேட்பார்கள். நரேந்திர மோடி என்ன கூறுகிறார்? ஒரு டெவலப்பிங் நேஷனுடன் டெவலப்டு நேஷன் கைகோர்த்து டீல் வைத்துக் கொள்வதே ஒரு மிகப்பெரிய சாதனை என்று. டாக்டர் மன்மோகன் சிங் காலகட்டத்தில் இந்த டீல் நடந்தது. வெறும் 3%. Just 3% is what we pay Indian goods வெளிநாட்டுக்கு போகும்போது, அமெரிக்காவிற்கு போகும்போது. இப்போ 18%. அதை கொண்டாடி வருகிறார்கள். அதே அமெரிக்கா இந்தியாவிற்கு தன்னுடைய பொருட்களை அனுப்பும்போது எந்த விதமான டேரிஃபும் தேவையில்லை, ஐயா சுவாமி நீங்க நாட்டையும் எழுதி வாங்கி. நரேந்திர மோடி had sold this country, இந்த நாட்டை விலைக்கு வித்துவிட்டார், பயத்திற்கு வித்துவிட்டார். இவர் பிடிபட்டு போவார் என்கிற அந்த விஷயத்தை வைத்து டொனால்ட் ட்ரம்ப் செய்யக்கூடிய பிளாக்மெயில் அனைத்துமே பார்த்து கொண்டு இந்த டீல் நடந்திருக்கிறது. நரேந்திர மோடி இஸ் காம்ப்ரமைஸ்ட் என்கிற விஷயத்தை நாம் பார்த்து வருகிறோம். उन्होंने ये ठान लिया है दोनों अपोजिशन लीडर को बात करने नहीं देना, लोकसभा में भी और राज्यसभा में भी. अगर मेरी 2 मिनट बात सुनते ये सारा समस्या सुलझा था. ANI, NDTV போன்ற அமைப்புகள் எந்த அளவில் பொய்களை பரப்பி வருகிறார்கள் அதையும் நீங்க பார்க்க வேண்டும். ANI, it is unprecedented that PM Modi did not speak in Lok Sabha on the motion of thanks to the president's address. There was clear information that Congress was physically planning to attack PM Modi in Lok Sabha. இந்த நாட்டின் மிக துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம், நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவில் தன்னோட உரையை கொடுக்க முடியாமல் போய்விட்டதா. ரொம்பவே ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன்கள் கிடைத்திருக்கிறது. காங்கிரசின் பெண் எம்பிக்கள் பிசிக்கலாக நரேந்திர மோடி மீது கையோங்கியிருப்பார்களாம், தாக்கியிருப்பார்களாம். அதனால் இந்த முறை நரேந்திர மோடியால் இந்த உரையை கொடுக்க முடியவில்லை. ஹென்ஸ் த ஸ்பீக்கர் டிசைடட் டு அட்ஜர்ன் த ஹவுஸ். அதனால் ஸ்பீக்கர் அவர்கள் பார்லிமெண்ட்டை அட்ஜர்ன் செய்து விட்டாராம். நரேந்திர மோடி வர வேண்டாம் என்று அவரே கேட்டுக்கொண்டார். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை ANI, த சோ கால்ட் பூட்லுக்கிங் கோதி மீடியா. अडानियों चैनल ब्रेकिंग न्यूज, कल PM मोदी पर लोकसभा में हमले की तैयारी, विपक्ष ने महिला सांसदों को बनाया था ढाल. सोर्सेस, பிரைம் மினிஸ்டர் மோடி மீது பார்லிமெண்ட்டுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கான பிளான் செய்திருக்கிறது ஆப்போசிஷன். பெண் எம்பிக்களை அதற்காக தயார் செய்திருக்கிறார்கள். இதைவிட கேவலமான செயலை பிஜேபி செய்யும் என்று எனக்கு கற்பனையில் கூட எனக்கு மனசில் வரல. பட் டுடே I'm ashamed to read this news that Prime Minister said this. BJP is doing such a dirty politics. சிந்தித்து பாருங்கள், மோடியின் புதிய இந்தியாவுடைய முகம் இதுதான். மக்கள் தேவையல்ல, மக்களுடைய ஓட்டும் தேவையல்ல, எதிர்க்கட்சியும் தேவையல்ல. நான் 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 மட்டுமே. எனக்கு மட்டும்தான் பாராட்டுக்கள், எனக்கு மட்டும்தான் புகழ், எனக்கு மட்டும்தான் அனைத்துமே. எனக்கு கீழே தான் இந்த நாடு, என்னுடைய அடிமைகள் நீங்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் நரேந்திர மோடி. புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பை உங்களிடம் நான் ஒப்படைக்கிறோம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள்.
பொருளாதார ரீதியாக எங்களை மிகப்பெரிய அளவில் முடக்கியிருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.